here with us is the pastor of Chidambaram College. So please welcome him with a good clap. Thank you. So sir came for an inspection to our school. So I asked him to give a few advice to you people. So he gratefully accepted our request. So we thank him for that. Few minutes and give you the needful advice for the time. அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாமே சாப்பிட்டீங்களா? தமிழிலே பேசுகிறேன். சிதம்பரம் தாலுகாவோட வட்டாட்சியர், என்னுடைய பேர் வந்து ஹரிதாஸ். என்னுடைய துணை வட்டாட்சியர் துரைராஜன் சொல்லிட்டு. இருக்கிறவங்க எல்லாமே 10th 12th ஸ்டூடெண்ட் தானே. 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட ஃபியூச்சரே இருக்கும். ஜெனரலாக பொதுவாக 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம் பயாலஜி குரூப் எடுப்போம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுப்போம், பியூர் சயின்ஸ் எடுப்போம், இல்லை ஆர்ட்ஸ் சைடு காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி குரூப் எடுப்போம். இந்த குரூப்பு +1 +2 படிப்பீங்க. +2க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா +2க்கு அப்புறம் நீங்கள் நார்மல் மார்க் எடுத்தாலும் அதிக மார்க் எடுத்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமையை வந்து செப்பரேட்டாக நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு லைஃப்பில் முன்னேறணும். +2 பாஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுக்கிறவங்க மெடிக்கல், என்ஜினியரிங் அந்த மாதிரி போவாங்க, அதில் அக்ரி போவாங்க. நார்மல் மார்க் எடுக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் படிப்பாங்க. இன்னும் ஃபெயில் ஆகிறவங்க வந்து திரும்ப அரியர் எழுதி திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்ப +2 படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க டாக்டராக போயிடுவாங்க, என்ஜினியரிங் படித்தவங்க இன்ஜினியராக போயிடுவாங்க. ஆனால் எம்பிபிஎஸ்ஸும் இல்லாமல் என்ஜினியர் இல்லாமல் மீதி கம்மியான மார்க்னால் இப்போ 600 ஒரு 400 380 350 வாங்குறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நீங்கள் மேக்ஸிமம் சேருவீங்க. அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னா நீங்கள் காலேஜில் படிக்கிறத பொறுத்து தான் இருக்கும். காலேஜில் உதாரணத்துக்கு நீங்கள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறீங்க, இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இல்லை பிஏ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு இது படிக்கிறீங்கள, அதில் நீங்கள் காலேஜில் எப்படி படிக்கிறீங்க அப்படின்ற பொறுத்து உங்கள் ஃபியூச்சர் இருக்கும். அப்புறம் நீங்கள் காலேஜ் முடிப்பீங்க. எம்பிபிஎஸ் முடித்தா நல்ல மார்க்கு, நல்ல வேக்கெட்டு தான் வேலைக்கு போயிடுவீங்க, டாக்டராக போயிடுவீங்க. என்ஜினியரிங் முடித்தா நல்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு நீங்கள் நிறைய மார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று எம்எஸ்சி படிக்கணும், அப்படி இல்லைனா போட்டித் தேர்வு எழுதணும். போட்டித் தேர்வு தான் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா ப்ரைவேட்டாக கம்பெனி லெவலில் நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கினேன்னா அரசாங்கத்தில் நீங்கள் வேலை வாங்கினேன்னா 3 வழி இருக்குது, 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து யூபிஎஸ்சின்றது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் லெவலில் ஐஏஎஸ் எனி ஒரு டிகிரி படிச்சுட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ் நிறையா ஒரு 28 சர்வீஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. அதில் நீங்கள் சின்ன வயசுலேயே போயிடலாம். அதாவது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு 1 இயர் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அது மாதிரி போகலாம். சரி, யூபிஎஸ்சி வேண்டாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் போகலாம். டிஎன்பிஎஸ்சினா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. இதில் எப்படி எக்ஸாம் இருக்குன்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 2, குரூப் 4, குரூப் 8 நிறையா இருக்குது. குரூப் 1ல் வந்து டைரக்ட் போஸ்டிங் வந்து டெப்டி கலெக்டர் வரும், அதே மாதிரி டிஎஸ்பி வரும், டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வரும். அதே மாதிரி குரூப் 2 இருக்குது. குரூப் 2னா சப் ரெஜிஸ்ட்ராரு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்டில் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து சூப்பரண்ட் கேடர், டிடி கேடர்னு சொல்லுவாங்க. குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. அதுனா 10th மட்டும் பாஸ் பண்ணிருந்தால் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் கிளர்க்காக போகலாம். இதுதான் அந்த செட்டப்பு. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப்புன்றது இப்படி தான் இருக்கும். ஒன்று யூபிஎஸ்சி படித்தா எப்படி போகலாம், டிஎன்பிஎஸ்சி படித்தா எப்படி போகலாம். இது இல்லாமல் செப்பரேட்டாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ என்எல்சி இருக்குது, பேங்கிங் இருக்குது, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆர் கவர்மெண்ட் இது அந்த லைனில் போகலாம். இந்த 3 வழியில் எப்படி போகலாம் அப்படின்றத நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு அதை சூஸ் பண்ணுறது தான் உங்களோட இதே இருக்குது. உதாரணத்துக்கு +2ல் ஒரு இப்போ எடுக்கிற மாதிரி ஒரு 400 மார்க் எடுத்த ஒரு நபர், வெறும் 400 மார்க், 600க்கு 400 மார்க் எடுத்த ஒரு நபர் யூபிஎஸ்சியில் நம்பர் 1 ரேங்க் வரலாம். ரைட்டா?
அதே மாதிரி ப்ளஸ் டூவில் 575 மார்க் எடுத்த ஒரு நபர் கவர்மெண்ட் வேலை வாங்காமலும் போகலாம். எப்படி இருக்குது எதுவாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர் வந்து ஆஃப்டர் டிகிரிக்கு அப்புறம் நம்ம எப்படி எஃபோர்ட் போடுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட லைஃப் இருக்குது. உதாரணத்துக்கு யூபிஎஸ்சியெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இப்போ எனக்கு வயசு வந்து 39. நான் இந்த வயசில் தாசில்தாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு டிகிரி ஒரு 21 வயசில் முடிச்சுட்டு 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் யூபிஎஸ்சி செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்த வருஷமே உங்களுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் போட்டுட்டு சப் கலெக்டர் போஸ்டிங் போடுவாங்க. சப் கலெக்டர்ன்றது ஒரு 3 தாலுக்கா இல்லைன்னா 4 தாலுக்காக ஹெட்டு கலெக்டருக்கு கீழே கலெக்டர், அதுக்கு டிஆர்ஓ, அதுக்கு கீழே வந்து சப் கலெக்டர். இப்போ நான் சப் கலெக்டர் என்ன போக முடியாது, டைரெக்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் சப் கலெக்டர் போக முடியும். ஆனால் குரூப் 1 எக்ஸாம் வந்து டைரெக்டாக டெப்டி கலெக்டர் ஆர்டிஓ அப்படி வரலாம். இப்போ நான் அதே சப் கலெக்டர் கேடர் ஆர்டிஓ கேடரில் போகணுன்னா இன்னும் எனக்கு 4-5 வருஷம் ஆகும். அதனால் இனி ஒரு டிகிரி படிச்சுட்டு 1 இயர் நீங்கள் ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயம் யூபிஎஸ்சி லெவலில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இல்லை எனி ஒன் சர்வீஸ் யூபிஎஸ்சியில், அது இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சியில் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, கமர்ஷியல் டேக்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ரேங்கில் போகலாம். போட்டி தேர்வு நாங்கள் படிக்கிறப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ப்ளஸ் டூவில் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் 1200 மார்க்கு, 200 மார்க்கு, வெறும் 660 மார்க் தான் படித்தேன். 80 பயாலஜி படித்தேன், பயாலஜி குரூப் படித்தேன். 660 மார்க் தான். எனக்கு வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கிடைக்கல. ஃபிசிக்ஸ் போட்டேன், கெமிஸ்ட்ரி போட்டேன், மேத்தமெட்டிக்ஸ் போட்டேன், இது எதுவுமே கிடைக்கல. ஆனால் எனக்கு கிடைச்ச குரூப் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி. பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு எடுக்க வேண்டிய அந்த குரூப்பை வந்து எனக்கு கிடைச்சிச்சு. பிஎஸ்சி ஜுவாலஜி ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் அப்படியே சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி 2002 நான் டிகிரி முடித்தேன். இங்கே தான் ஸ்ரீமுட்டில் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன். 2002 முடித்தது. 2006 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி ஜூனியர் அசிஸ்டண்டாக கிளர்க்காக செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸாம் எழுதி 2009 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதி டைரக்ட் அசிஸ்டண்ட் ஆர்ஐன்னு சொல்லுவாங்க வருவாய்த்துறையில், ஆர்ஐ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அப்புறம் டெப்டி தாசில்தார், அதுக்கப்புறம் தாசில்தார் ஆகிருக்கு. உங்கள் சார் டிடி துரைராஜன் சொல்கிறது எங்களை மாதிரி குரூப் 2ல் வந்தவர் தான். அவரும் அதே மாதிரி 5 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு இப்போ 5 வருஷம் ஆகிடுச்சு டிடி ஆகி தாசில்தார் வர்ற ஸ்டேஜ். அதே மாதிரி நம்ம ப்ளஸ் 2 என்ன சொல்ல வரேன்னா, ப்ளஸ் 2க்கு அப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்து என்ன குரூப்பு படிக்கிறோம், அந்த குரூப்பில் எப்படி நம்ம சைன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் இருக்கும். சில பேர் நல்லா படிப்பாங்க, ஆனால் விவசாயம் வேலை செய்வாங்க. சில பேர் கம்மியான மார்க் எடுத்துட்டு நல்ல ஃபியூச்சர் போவாங்க. எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தவங்க வந்து இண்டிவிஜுவலாக என்ன முடிவு பண்ணி எப்படி சைன் பண்ணி ஃபியூச்சர் இது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆகலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறது கவர்மெண்ட் சர்வீஸ் தான் சொல்கிறேன். ஃபிலிம் டைரக்டர் ஆகலாம், பிஸ்னஸ்மேன் ஆகலாம், வேறு அதாவது ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து அந்த துறையில் நீங்கள் சாதிப்பீங்க. எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த குரூப் எடுத்து இல்லை அந்த துறையை எடுத்து நீங்கள் அதில் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டிடி கொஞ்சம்